நம்முடைய முன்னோர்கள் எல்லோருக்குமே 4 இமாம்களின் வரலாறு நன்றாக தெரியும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி யார் என்றால் சொல்லுவார்கள் இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். 2000ற்கு மேல் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு இமாம் தான், இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் மட்டும்தான். கூகுளை தவிர வேறு எதுவும் தெரியாது என்ற நிலைக்கு வலைதளம் தன் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறது. இளைஞர்களையும் யுவதிகளையும் கைக்குள்ளே வைத்திருக்கிறது. இதனால் ஏற்படுகிற இடையூறுகள் என்ன, இழப்புகள் என்ன என்றால் ஒரு 10 இழப்புகளை மட்டும் உங்களிடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலில் இணையதளம் இந்த உலகத்திற்கு வருகிற போது சமூகத்தினுடைய நேரத்தை அது கொள்ளையடித்துக் கொள்கிறது. எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. இரவு நேரத்திலே படுத்துக் கொண்டு 9 மணிக்கு படுத்து காலையிலே தஹஜ்ஜுக்கு எழுகிற பழக்கம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. எல்லாம் 1 மணிக்கு மேலேதான். 10 மணிக்கு தலையணையை வைத்து தடவிக்கொண்டே இருக்கிறான் இளைஞன். இணையதளம் நேரத்தை காவு கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்லுவார்கள், கடந்த காலத்தை வாங்கும் பணக்காரன் உலகத்தில் பிறக்கவே இல்லை. போன காலத்தை 10 கோடி கொடுத்து வாங்க முடியுமா? இழந்து போன நேரத்தை வாங்கும் பணக்காரன் உலகத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் தர்மம் செய்கிற தாராள சிந்தனை கொண்ட ரசூலுல்லாஹ் நேரத்தில் மட்டும் கஞ்சனாக வாழ்ந்தார்கள். அதனால் தான் 23 ஆண்டுகளில் யாரும் சாதிக்க முடியாத சாதனைகளை எல்லா துறைகளையும் சிறப்பாக செய்து முடித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அவ்வளவு முக்கியமான நேரங்கள் எவ்வளவு வீணடிக்கப்படுகிறது என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும். வீணடிக்கப்படுகிறது நேரங்கள் எல்லாம். தஸ்பீஹ் செய்கிற பழக்கம் காணாமல் போனது. நேரம் முழுக்க இணையதளத்திலேயே இந்த இளைஞன் இணைந்து கிடக்கிறான். ஸஅத் ரலியல்லாஹு சொன்னார்களே, ஆற்றிலே கூட அளந்துதான் ஒளி செய்ய வேண்டும், அதிகமாக ஒளி செய்தால் அது நேர வீண் விரயம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த நேரத்தை வீணடிக்கிற அழகாக சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள், கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை. வருங்காலத்துல நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா எதுக்குமே நமக்கு தெரியாது. நான் கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் போன் பண்ணும் போது அஜர்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டவங்க இப்ப கொரோனாக்கு பின்னாடி அஜர்த்து இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. கால மாற்றம். வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கும் தெரியாது. நிகழ்காலம் என்பதுதான் கையில் இருக்கிற வீணை. இந்த நிகழ்காலத்தையும் துளைக்கிற வேலையை தொலைக்காட்சிகளும் தொலைபேசிகளும் நிறைய செய்கிறது. மகரிபிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் எல்லாம் சீரியலுக்குள் சீரழிந்து போகிற குடும்பமாய் மாறி போயிருக்கிறது. மைமூனா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பிறகு மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவ்வாபில் தொழுகை தொழுவார்கள். நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அவ்வாபில் எந்த நேரத்திலே தொழுவது என்று கேட்கிற போது ஒரு 22, 23 வயது காலேஜ் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த ஒரு பெண்மணி அழகாக சொன்னார்கள், அவ்வாபில் காலை 11 மணிக்கு தொழ வேண்டும் என்று. அவ்வாபில் எந்த நேரம் தொழுகிறதுன்னு தெரியல. லுகா தொழுகிற நேரம் அவ்வாபில் ஆயிடுச்சு. மகரிபுக்கு பிறகு 6 ரக்காத்துக்கள் அவ்வாபில் தொழுகிற பழக்கம். ஆனால் மைமூனா ரலியல்லாஹு தஆலா 20 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மைமூனா, அல்லாஹ் உமக்கு 2 சொர்க்கத்தை கட்டி வைத்திருக்கிறான். 2 சொர்க்கம். 6 ரக்காத்து தொழக்கூடியவர்களுக்கு 1 சொர்க்கம் என்றார்கள் பெருமானார். நம்முடைய முன்னோர்கள் அவ்வாபில் தொழாத யாரும் இல்லை. இன்றைக்கு அவ்வாபில் தொழுகிற குழந்தைகளும் பெரியவர்களும் வீட்டில் இல்லை. தாதிமாவெல்லாம் உட்கார்ந்து சீரியல் பார்க்குது. 85 வயசுல கையில தஸ்பீஹ், முசல்லால உட்கார்ந்துகிட்டு மறைக்காதீங்க தான். நஊது பில்லாஹ். தாதிமா சீரியலுக்கு இது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நேரம் எப்படி வீணாகிறது. வாக்கியா ஓதுகிற அந்த குழந்தைகள் இன்றைக்கு வாக்கியா ஓதுகிற குடும்பம் இல்லை.
காலையில் யாசீன் ஓதுவார்கள், மாலையிலே வாக்கியா ஓதுவார்கள். இந்த பழக்கம் எப்பொழுதும் காலம் காலமாக இருந்தது. வறுமை இல்லாத வாழ்க்கை இருந்தது, கஷ்டமில்லாத சூழல் இருந்தது. இன்றைக்கு அது காணாமல் போனது. தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகு ஆண்களுக்கு உணவு இல்லை இல்லையா? ராத்திரி 11 மணிக்கு தான் சாப்பாடு. சீரியல்ல முடியணும், சீரியல்ல முடிஞ்சாதான் உணவு. அவசரமா மெட்ராஸ் போன அங்க போனீங்க போகணும்னா அந்த விளம்பர நேரத்துல ஒரு 3 தோசை, அதுக்கும் பார்த்தா கருப்பா இருக்கு. என்னம்மா தோசை இவ்வளவு கருப்பா இருக்கு? இல்ல சட்டி புதுசு, அதனால இப்படித்தான் இருக்கணும். உள்ள போய் பார்த்தா தோசை சட்டியவே பிரட்டி போட்டு சுட்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர். அவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை இழுத்து வைத்திருக்கிறது தொலைக்காட்சி என்றால் மிக இல்லை. இணையதளமும் தொலைக்காட்சியும் இழுத்து வைத்திருக்கிறது. அதிலும் பிக் பாஸ் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக கலந்து, இனி வர்ற காலத்துல எல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா முசாபா செஞ்சுக்குவாங்க, மானக்காவும் செஞ்சுக்குவாங்க என்ற சூழலுக்கு ஹராம் ஹலாலை எல்லாம் பார்க்காமல் இந்த சமூகத்தை கேவலத்திற்கு, பண்பாட்டு நாகரீகத்தை குலைக்கிற வேலைகளை அழகாய் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஆனந்தமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும்.